வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்னைக்கு நம்ம சேனலில் திருநெல்வேலியின் பாரம்பரியமான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் வைக்கிற மாதிரி அருமையான வத்த குழம்ப நாமளும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு நல்லா 2 கை அளவுக்கு எடுக்கணும், சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு, சின்னதாக 3 கத்திரிக்காய். இதுதான் நமக்கு இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வத்த குழம்பு பொடி செய்கிறதுக்கு 15லிருந்து 20 வத்தல், மிளகு 1½ டேபிள் ஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப, நல்லெண்ணெய் 100 ml, கடுகு உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், வெல்லம் ஒரு சிறு துண்டு, புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கரைத்து புளி கரைசல் நல்லா ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம அந்த வத்த குழம்பு பொடி செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தலை நல்லா சிவக்க வறுத்தெடுக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மிளகா வத்தல் கருகிடக்கூடாது. கருகிட்டுதுன்னா வத்த குழம்போடைய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீதி எடுத்து வைத்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு பொறுமையாக நம்ம வறுத்தெடுக்கணும். கருகிட்டுதுன்னா நமக்கு வத்த குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நிதானமாக நம்ம செய்யணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும், மிளகு சடசடன்னு வெடிக்கும், தனியாலேருந்து நல்ல ஒரு மணம் வரும், கருவேப்பிலை அந்த சூட்லேயே நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா வறுபட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அது நல்லா வறுபட்டுட்டுது. இப்போ அதை ஆற விடணும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகா வத்தலை போட்டு அதை முதல்ல நல்லா பவுடராக திரித்து எடுக்கணும். அது நல்லா திரிஞ்ச பிறகு அது கூடவே நம்ம வறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மற்ற பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா எவ்வளவு நம்மளால் நைஸாக திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம பவுடராக திரித்து எடுக்கணும். வத்த குழம்புடைய டேஸ்ட்டே நம்ம இந்த பொடி எந்த அளவுக்கு நைஸாக திரிச்சு எடுக்கிறோமோ அதில் தான் இருக்குது. முன்னாலெல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, இப்போ யார் அம்மியில் அரைக்கிறா? இப்போ எல்லாருமே மிக்சியை தான் பயன்படுத்துகிறோம். பவுடராக நல்லா திரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு திருப்பி அரைக்கும்போது அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த மசாலா பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இதை எந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி நம்ம நைஸாக அரைச்செடுக்கோமோ அந்த அளவுக்கு வத்த குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ ஒரு வாணலியில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அதில் போடணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டுது. இப்போ நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய பூண்டு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காயெல்லாம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வந்துடணும். இப்போ ஓரளவுக்கு பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காயெல்லாம் வதங்கி வருது.
இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம புளிக்கரைசலையும் அது கூட அந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலோடையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு ஒன்றா கலந்து வச்சிடணும். இப்போ அதை நம்ம பாதி அளவு வெந்த பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காயோடு அதை சேர்த்துடணும். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளையும் அதோடு சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். நம்ம ஊற்றிருக்கிற அந்த புளி கரைசல் அப்படி பாதியாக சுண்டி வரணும். அப்போ தான் அந்த வத்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நம்ம வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதோடு நம்ம சேர்க்கணும். உப்பு அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைத்தோ போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டுது. குழம்பு நல்லா தரன்னு கொதிக்குது. அப்படியே வாசம் கமன்னு வீசுது. ஆனால் இப்போவே குழம்பு ரெடி ஆகலை. இன்னும் இதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது. இந்த குழம்புக்கு சுவையை தரக்கூடியது நல்லெண்ணெய் தான். எவ்வளவு எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு 100 ml நல்லெண்ணெய் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டோம். இப்போ மீதி நல்லெண்ணெயும் நம்ம இப்போ இது கூட சேர்க்குறோம். இப்போ குழம்பு கொதிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த எண்ணெயும் அதோடு சேர்ந்துடும். எண்ணெய் தனியாக தெரியாது, குழம்போடு சேர்ந்து எண்ணெயும் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த குழம்பு வற்றி வரும்போது இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். குழம்பு கொதிக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டுறணும், இல்லைன்னா வெளியெல்லாம் அப்படி தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வத்த குழம்பு தயாராகிட்டு கடைசியாக நம்ம ஒரு துண்டு வெல்லத்தையும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் அப்படி நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊற்றினோமோ அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நமக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி திருநெல்வேலி வத்த குழம்பு சூப்பராக தயாராகிட்டுது. இதை நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் விட்டு வெளியே வச்சிங்கன்னா நல்லா 1 வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட இந்த வத்த குழம்பை நீங்கள் பயன்படுத்தலாம், கெட்டு போகாது. சுவையும் கொஞ்சம் கூட மாறாது. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த வத்த குழம்பை நீங்களும் எல்லோரும் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.